கும்பமேளாவில் இப்போ பிரகாஷ்ராஜ் அவர்கள் கலந்துக்கிட்டாருன்ற மாதிரியான புகைப்படம் வந்ததுனால இப்போ அவர் கொந்தளிச்சிருக்காராம். தான் புனித நீராடல் மாதிரியான புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்களாம். புனித நீராடல் புகைப்படத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பிரகாஷ்ராஜ். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருது. கடந்த ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே வருகை தந்து புனித நீராடி வராங்க. மேலும் பல அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள் உட்பட பல பிரபலங்களும் சென்று வராங்க. இந்த நிலையில நடிகர் பிரகாஷ்ராஜ் கும்பமேளாவில் கலந்து கொண்டதாகவும் அங்கே புனித நீராடுவது போல புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. அதையடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கன்னட சினிமாவை சேர்ந்த பிரசாந்த் சம்பர்கி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பிரகாஷ்ராஜ் புனித நீராடும் புகைப்படத்தை பகிர்ந்து பிரகாஷ்ராஜ் செய்யும் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும்னு நம்புவதாக பதிவிட்டிருக்கிறார். இதற்கு பிரகாஷ்ராஜ் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கார். மதவெறியர்கள் மற்றும் கோழைகளின் கடைசி வழி போலி செய்திகளை பரப்புவது தான். அவர்களின் புனிதமான விழாவில் கூட இப்படி போலியான செய்தியை பரப்புறாங்க. இது மிகப்பெரிய அவமானம். அவர்கள் மீது சட்டப்படி புகார் அளிச்சிருக்கிறேன்னு பிரகாஷ்ராஜ் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார். என்னடா இது இப்படி சொல்லியிருக்கிறாரு அவர், ஒருவேளை அப்பா அது அவர் கிடையாதா அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட அங்கே பூ விற்கக்கூடிய ஒரு பெண் கூட ரொம்பவே பிரபலமானாங்க. ஏன்னா சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த அளவுக்கு பிரபலமாக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரே நாள் இரவில் எப்படி ஓஹோன்னு ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே போல் அந்த பொண்ணு ரொம்பவே பிரபலமானாங்க. பிரகாஷ்ராஜ் அவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமான சில விஷயங்களை பேசுறதுல ரொம்பவே கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அவர் பேசுறது சர்ச்சைக்குரிய விஷயங்களை கூட ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில இப்ப அவரை பற்றி பிரபலம் ஒருத்தர் போட்டிருந்த பதிவு, அதுக்கு அவர் கண்டனம் தெரிவித்து சட்டப்படி வேற அவர் அதற்கான நடவடிக்கையை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதுன்னு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் அது பிரகாஷ்ராஜ் அவர்கள் கிடையாதா, இல்லை அவர் தானா, எதற்காக அவர் இவ்வளவு கோவப்பட்டிருக்காரு, இதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக பிரபலங்களாக இருந்தாலே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்றது சகஜம்தான். ஆனால் இப்போ அவர் கோபமாக தன்னுடைய சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது ரொம்பவே வயலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.